ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மீனாட்சி. இதுக்கு முன்னாடி ஹேர் ஆயிலுக்கு நான் வந்து செம்பருத்தி இலையை எப்படி அரைச்சிருந்தேன், அது மட்டும் இல்லை அது எப்படி ஜெல்லி ஃபார்மில் இருந்ததுன்னு உங்களுக்கு வந்து வீடியோ காமிச்சேன். அதுக்கப்புறம் வந்து ஆயில் 50 ml எடுத்து அதில் ஊற்றி இப்போ வந்து நான் ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ஹேர் ஆயிலை வந்து நான் மேக் பண்ணிட்டேன். இப்போ ஆயிலோட கலரையும் பாருங்கள். அது மட்டும் இல்லை ஜெல்லி ஃபார்மில் இருந்ததெல்லாம் எப்படி வந்துட்டு ஆயில் கூட வந்து மிங்கிளாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணணும். ரொம்பவுமே சூப்பரான எஃபெக்ட் கொடுக்கும். இந்த ஆயிலை வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து தலைக்கு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் தலைமுடியை பாருங்கள், செம்ம ப்ரெஸியாக இருக்கும், செம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த சாதாரண செம்பருத்தி இலைன்றோம் ஒரு ஸ்மெல்லும் நம்ம இது வரைக்கும் அதில் பார்த்ததே இல்லை. ஆனால் ஆயில் கூட செம்பருத்தி இலையை மிக்ஸ் பண்ணும்போது அதோட ஸ்மெல் வந்து வேறு லெவலுங்க. உண்மையிலே சொல்கிறேன். அதுக்காக வந்து ஓவர் ஸ்மெல் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அந்த ஸ்மெல் வந்து நமக்கு பிடிக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.